இன்றைய ஆத்மீக தேன். நீதிமொழிகள் 3:6 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 9வது மாதத்தின் கடைசி நாள் வந்திருக்கிறதான உன்னை பார்த்து வேதம் சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது இனி வருகிறதான மாதங்களிலும் அதன் பாதைகளையும் உனக்கு செவ்வையாக்கி, கோணலை செவ்வையாக்கி, கரடானதை சமமாக்கி, பள்ளங்களை நிரப்பி வழி நடத்துகிறதான தேவன் கடந்த நாட்களில் எவைகளிலெல்லாம் நீ குன்றி நடந்து வந்தாயோ, எதிலெல்லாம் சறுக்கும் பாறையை போல சறுக்கி பயந்து நடுங்கி வந்தாயோ, அந்த பாதைகளில் நீ கடந்து செல்லும் பொழுது இனி உன் பாதங்கள் கல்லிடராதபடி உன்னை காக்கும்படி என் தேவன் உன்னோடு இருப்பார். மனம் சோர்ந்து போகாதே, இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். கடந்த நாட்களில் நீ நடந்து வந்த பாதையை நினைத்துக்கொள். இனி வருகிறதான புதிய மாதத்திலும் புதிய பாதையில் அவரே வழிகளை செவ்வைப்படுத்தி உன்னை நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இருள் நிறைந்ததான இந்த உலகத்திலே, பலவிதமான சவாலும் சஞ்சலங்களும் நிறைந்திருக்கிறதான இந்த உலகத்திலே, கண்ணீரின் பாதையிலும் எங்களை தனித்து விடாதபடி எங்கள் கரங்களை பிடித்து நடத்தக்கூடியதான எங்கள் நல்ல ஆயனே, இந்நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி செல்வீராக. உம்மையே நாங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாதபடி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். இன்ற தினத்திலும் ஜெபத்தோடு உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஜெயத்தை நல்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.